ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கலை அகாடமி. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் பிசி எக்ஸாமோட ஹைட் கேஸ் ஹியரிங் வந்துச்சு. அந்த ரெக்கார்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் தான் இப்போது நம்ம கையில் இருக்குது. போர்டு தான் நம்ம பெட்டிஷனரு வர்சஸ் ஜேஎஸ் ஜான் பிரிட்டோ தான் ரெஸ்பாண்டன்ட். இப்போ நம்ம போர்டு சைடாக பெட்டிஷனர் சைடாக இருக்கக்கூடிய வக்கீல்கள் யார் யாருன்னா மிஸ்டர் பிரசாந்தோ சந்திரசென் சீனியர் அட்வொகேட்டு, மிஸ் ருபாலி ஃப்ரான்சிஸா சாமுவேல் அண்டு மிஸ்டர் ஜோஷுவா டாம் தாமஸ் அட்வொகேட். இவங்கெல்லாம் நம்ம போர்டு சார்பாக வாதாடக்கூடிய அட்வொகேட்ஸு. ஆனால் இந்த ஆஸ்பர் ரெக்கார்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, ரெஸ்பாண்டண்ட்டுக்கு அதாவது ஜேஎஸ் ஜான் பிரிட்டோ அண்ட் அதர்ஸ்க்கு இன்னும் எந்த வக்கீலுமே லிஸ்ட் ஆகலை. அப்போ அவங்க இந்த கேஸில் இருக்காங்களா என்னன்னே தெரியல. இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா இல்லை அவங்களும் மேலே போயிருக்காங்களான்னு தெரியல. சப்போஸ் அவங்க இன்வால்வ் ஆகலைன்னா போர்டுக்கு ஃபேவராக முடிஞ்சிடும். அதே போல் அதனால தான் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் எதிர்மனுதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் 4 வாரங்களுக்குள்ளே பதிலளிக்கணும். ரிட்டன் ஃபைல் டாக்குமெண்ட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் ஃபர்தராக அந்த கேஸை மூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அதே போல் ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்துச்சு இல்லையா, அதுக்கு இடைக்கால தடையும் கொடுத்துருக்குறாங்க. போர்டுக்கு ஃபேவராக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ கேஸுக்கும் ரிசல்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ரிசல்ட் எப்போ வேணால் வரலாம். சப்போஸ் ஜேஎஸ் ஜான் பிரிட்டோ அண்ட் அதர்ஸ்க்கு ஃபேவராக கேஸ் முடிஞ்சதுன்னா அவங்கள அடுத்தடுத்த கால் ஃபேரில் இன்வால்வ் பண்ணிப்பாங்க. பேக்லாக் வேகன்சி போட்டு ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ரிசல்ட்டை விட்டால், அதாவது போர்டு ஒன்ஸ் ரிசல்ட் விட்டால் பெர்ஃபெக்டாக விடணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. எந்த குளறுபடியும் இருக்கக்கூடாது, எந்த சர்ச்சையும் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி எஸ்ஐ எக்ஸாமில் ரிசல்ட்டை விட்டு திரும்ப பெற்றதே ஒரு பெரிய சர்ச்சை. அப்புறம் அதுவும் இல்லாமல் போர்டில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபயர் ஆக்சிடென்ட்டு, அப்புறம் எந்த கால்ஃபார் பண்ணாலுமே அதில் கொஞ்சம் காலதாமதம், அப்புறம் இந்த ஆனுவல் பிளானர் சர்ச்சை வேறு நிறையா இது போல் ஓடிட்டே இருக்கிறதுனால இந்த புதுசாக அமைந்த அரசுக்கு எந்த கெட்ட பெயரும் ஏற்படக்கூடாது. ஏன்னா காவல்துறை மாண்புமிகு முதல்வரோட இலாக்கா. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி தான் டிலே பண்ணுறது. ஸோ ரிசல்ட் எப்போ வேணால் விடலாம். இல்லைனா இந்த கேஸ்லாம் முடிஞ்சால் தான் நாங்கள் ரிசல்ட்டை விடுவோம் அப்படின்னு இருந்தாலும் அது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இதான் நான் இந்த ரெக்கார்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அப்டேட்டு. அப்புறம் எனக்கும் இந்த பிசி எக்ஸாமுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் என்னோடய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். வேறு எதையும் நான் எதிர்பார்க்குறதில்ல. அதே போல் நான் என்ன லைவில் பார்க்கணுமோ அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றவங்க யாராவது எதாவது சொல்லுவாங்க, அதை அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. இது வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.